கேரள மாநிலம் விழிஞம் துறைமுகத்திலிருந்து சனிக்கிழமையன்று கொச்சிக்கு கண்டெய்னர் ஏற்றி சென்ற சரக்கு கப்பல் கவிழ்ந்து விபத்திற்குள்ளானது. கப்பலில் இருந்த 24 பேரும் பத்திரமாக மீட்கப்பட்ட நிலையில் கண்டெய்னர்களை மீட்பதற்காக நெல்லை மாவட்டம் ராதாபுரத்திலிருந்து 30 பேர் கொண்ட தேசிய பேரிடர் மீட்புக் குழுவினர் கொச்சிக்கு விரைந்துள்ளனர். இது தொடர்பான கூடுதல் தகவல்களை எமது செய்தியாளர் பாலாஜி வழங்க கேட்போம். பாலாஜி, யார் யாரெல்லாம் இந்த மீட்பதற்கான பணிகளில் ஈடுபடுத்தப்பட்டிருக்கிறார்கள்? விரிவான தகவல்கள் என்ன? வணக்கம். கேரள மாநிலம் விழிஞம் துறைமுகத்தில் இருந்து நேற்று முன்தினம் கொச்சிக்கு கண்டெய்னர் ஏற்றிக்கொண்டு சென்ற கப்பல் ஒன்று காற்றின் திசை மாறுபாட்டால் நிலை தடுமாறி கவிழ்ந்தது. இதில் கப்பலில் இருந்த சில கண்டெய்னர்கள் கடலில் விழுந்தன. இதையடுத்து கடலோர பாதுகாப்பு படையினர் கப்பலில் இருந்த 24 ஊழியர்களை பத்திரமாக மீட்டனர். மேலும் சரிந்த கப்பலை மீட்கும் பணியில் கடலோர பாதுகாப்பு படையினர் ஈடுபட்டு வரும் நிலையில் இன்று காலை நெல்லை மாவட்டம் ராதாபுரத்தில் அமைந்துள்ள தேசிய பேரிடர் மீட்பு மையத்தில் இருந்து NDRF ஆய்வாளர் கலையரசன் தலைமையில் சுமார் 30 பேர் கொண்ட தேசிய பேரிடர் மீட்பு குழுவினர் தங்களது வாகனங்கள் மூலமாக பாதுகாப்பு சாதனங்களை எடுத்துக்கொண்டு ராதாபுரத்திலிருந்து கேரள மாநிலத்திற்கு மீட்பு பணிக்காக இன்று விரைந்து சென்றுள்ளனர். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.